நான் தர தயாராக இருக்கேன், விலை எனக்கு ஒரு பெரிய பொருள் கிடையாது, மாணவர்கள் படிக்கணும் சொல்லி அவர் கொடுத்த இடத்துல தான் நீங்கள் நம்ம இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். முன்னூறு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, எப்படியோ நம்ம காலேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம மெயின் ரோட்ல இருந்து கல்லூரிக்கு வரோம், அந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, இந்த ரோடு வந்து கவர்மெண்ட் இருக்கு, அரசு பட்டாயம். நடுவில் வந்து பிரைவேட் இடம் வந்து அது கவர்மெண்ட் லேண்ட், அங்கிருந்து வரணும். நம்ம என்ன கவர்மெண்ட் லேண்டில் என்ன பிரச்சனை சார், நம்ம ஒரு ரைட் போட முடியாது, தண்ணி வாட்டர் கனெக்ஷன் போட்டு போக முடியாது, இப்போ வேலி போட முடியாது, நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த கல்லூரி ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, மதுரை இன்னைக்கு வந்து மாநகராட்சி 1968 வந்து அது வந்து முனிசிபாலிட்டி ஆரம்பிச்சு, நகராட்சியாக இருந்துச்சு. அப்போ தேர்தல் நடக்குது, கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி அங்கே நடக்குது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 21 சீட்டு வாங்குறாங்க அந்த கவுன்சிலர் எலெக்ஷனில். காங்கிரஸ் 22 சீட்டு, 2 சரிசமமாக இருக்கு. 2 சீட்டு வந்து வேற ஒரு கட்சியில இருந்து வராங்க. அந்த ரெண்டு சீட்டுன்றவங்க வந்து சர்வாஸ்திர சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முன்னோர். இப்போ அவங்க யாரை வந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து மதுரையோட நகராட்சி தலைவராக வர முடியும். அப்படி ஒரு சூழல் இருக்கு. அப்போ உங்களுக்குலாம் தெரியும், இன்னைக்கு அரசியல் பாருங்க, ஒரு சாதாரண இந்த மாதிரி சூழல்ல எவ்வளோ பணம் வேணுமானாலும் செலவழிக்க தயாராக இருப்பாங்க, என்ன வேணாலும் தருவாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்க முடியும். அப்போ அந்த 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வெளியே இருக்கு, அவங்கள எல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் பக்கம் அவங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குது, திமுக ஒரு பக்கம் அவங்க இழுக்கிறாங்க. அதுவும் அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா சர்வாஸ்திர சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்றேன். காங்கிரஸ்ல போட்டிக்கிறவங்க ஒரு சர்வாஸ்திர சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரமுகர் வந்து காங்கிரஸ்ல நிற்கிறாங்க. அப்போ இவங்க வந்து நான் நினைச்சிருந்தா தனக்காக இந்த 2 பேரும் வந்து யாருக்கு கொடுக்க போறாங்களோ அவங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தருவாங்க, என்ன பதவி கேட்டாலும் தருவாங்க, தன்னுடைய லைஃப்ல நினைக்கிறதா செய்ய முடியும். ஆனா அந்த பெரியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நாங்க வந்து உங்களை கொண்டு போறோம், யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த கல்லூரி மெயின் ரோட்ல இருந்து இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு ரோடு அரசாங்க இடத்த வந்து எங்களுக்கு கல்லூரிக்கு நீங்க எழுதிடுறோம், யாருக்கு ஒத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த திமுக சார்பாக போட்டு முத்து பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து அதுக்கு அந்த டீலிங் ஒத்துக்கிறாரு, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அந்த சாலை வந்து இது எல்லாத்தையும் வந்து தேசிய செய்தி சார் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அதெல்லாம் பழைய நினைவுகளை வந்து ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் தாண்டி பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு சமுதாய கல்லூரியாக சாதாரண குழந்தைகள், சாதாரண குடும்பத்திலிருந்து வளர்க்கிறவங்க படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இன்னைக்கு நினைச்சு நிற்குது. ஏன்னா எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் வந்து மன்னர் காலத்தில் படிச்சேன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான். அதை படித்து அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து முதுகலை படித்து டாக்டரேட் முடிச்சு நாங்கள் முதல் தலைமுறையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்ச கல்வி தான். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்களும் சிறிது காலம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க இங்கே வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய சூழல் கட்டாயமாக வரும். அதை ஒரு இலக்காக கொண்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கல்லூரி நிர்வாகம் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முதல்ல எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நூலாசிரியரை பற்றி நம்ம பேசுவோம். நூலாசிரியர் திரு விஸ்வநாதன் சார் ஏற்கனவே நம்ம காலையில் சொன்னாங்க, அவருடைய வயதை பற்றி சொன்னாங்க, 87 பிறந்தவர் என்று. பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சட்டத்தில் வழக்கறிஞர் ஆன காலத்துல இருந்து சார் தெரியும். சார் வந்து ஒரு 33 வருஷம் ஜுடிஷியல் சர்வீஸில் வேலை பார்க்குறாங்க நீதித்துறையில் மாவட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் 3 மாவட்டமாக இருக்கு இல்லைங்களா. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் ராமநாதபுரத்தில் பாதி, தேனி, திருச்சியில் பாதி, விருதுநகரில் ஒரு முக்கால்வாசி விருதுநகர், அந்த மாதிரி பிரமாண்டமாக ஒரு டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி கண்ட்ரோல் இருக்கிற எஸ்பியோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அந்த டிஎஸ்பியோட ஜூரிஸ்டிக்ஷன் அதிகமாக, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு டிஎஸ்பியோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அவருக்கு டிஸ்ட்ரிக்டாக ஆகிடுச்சு, அங்கே வேலை பார்த்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்போ 33 கோர்ட்டு இருந்துச்சா, ஒரு 3 கோர்ட்டு தவிர நீங்கள் ஏறத்தாழ ஒரு 29 நீதிமன்றத்தில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 33 வருஷம் சர்வீஸில் 27 நீதிமன்றத்தில் வேலைன்னா அதை ஏன் சார் நீங்கள் கேட்டேன், அதான் நமக்கு தெரியுமில்ல சார். யாருமே வேலை பார்த்தா ஒரு இடத்துல அவங்க
பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே சென்றாலும் தன்னுடைய நீதியும் நேர்மையும் விட்டு தராமல் ஸ்ட்ரிக்டாக வேலை பார்த்ததுனால ஒரு 20 இடங்களில் வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீதித்துறை வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க பீப்புள்ஸ் வாட்சின்னு ஒரு மனித உரிமை நிறுவனம் இருக்குது. அது ஹென்ரி டிஃபென்ஸ் மேலாண்மை இறப்பவராக இருக்காங்க. அங்கே ஒரு எவிடன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மனித உரிமை அமைப்பு. அங்கே வேலை பார்க்கும்போது தான் சாருடைய எனக்கு வந்து தொடர்பு கிடைக்கும். ஏன்னா சார் மனித உரிமை அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கே அந்த எவிடன்ஸ் அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஏழை எளிய சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான அந்த பணியை வந்து செய்வாங்க. உங்களுக்கு தான் தெரியும், இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுத்தாங்க வழக்கு பதிவு செய்யக்கூடாது. வழக்கு பதிவு செய்தால் அதை வந்து சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. நீதிமன்றத்தில் விசாரணை தகவல் செய்வதற்கு தண்டனை வாய்ந்ததற்கும் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு வாய்ந்ததற்கும் பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து போராட வேண்டியது. தன்னுடைய பிரச்சனையை வந்து ஒரு அதிகாரிகள் ஒரு மனம் எழுதுவதற்கு ஒரு வழி இல்லாதவர்கள் கூட நீங்கள் எவ்வளவு பேர் அவர்களுக்கான ஒரு கலங்கரை விளக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டுகளுக்கு அந்த எவிடன்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க. அப்போ அவங்களோட வழக்குகளை நீதிமன்றம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அப்பயே பார்த்தீங்கன்னா சார் வந்து 72 நாட் அவுட்ல வேலை பெட்டிஷன் எழுதுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு துல்லியமாக எழுதுவாங்க. உயர்நீதிமன்ற வழக்கு தாக்கல் பண்ணுவதற்கு அவங்களுடைய மனுவை அனுப்பினாங்கன்னா எங்களுக்கு வேலையே இல்லை. அப்படியே மேலே ரைட்டாக சேஞ்சஸ் பண்ணி நாங்கள் வழக்கை வந்து நேரடியாக தாக்கல் செய்யக்கூடிய வகையில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர் எழுதிய அந்த புத்தகம் தான் இன்னைக்கு வெளியிடப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா புத்தகத்தோட தலைப்பு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட். அது ஒவ்வொருவரும் வந்து படிக்கணும். நம்முடைய கல்லூரி நூலகத்தில் இருக்க போகிறது. ஒவ்வொருவரும் படிக்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 79 பக்கம் தான். அது வேகமாக படிக்கிறோம். ஒரு மணி நேரத்தில் படிச்சோன்னா நிதானமாக படித்தாலும் கூட ஒரு 2 மணி நேரம் அவசரமாக படிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா எளிய ஆங்கில. ஏன்னா எனக்கும் இங்கிலீஷ்னா கொஞ்சம் அலர்ஜி தான். 1-2 தடவை படிக்கணும். டிக்ஷனரிலாம் தேடணும். இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு டிக்ஷனரி எழுதக்கூடிய ஒரு வேலையே வரல. ரொம்ப மிக 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 எளிய நடையில் ஒரு தமிழ் மீடியத்தில் படித்துட்டு ஒரு ஆங்கில மீடியம் வந்த என்னை போன்ற மாணவர்கள் கூட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் எனக்கு எளிமையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எளிய நடையில் ஆழமான விஷயங்களோட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே வரும்போது ஒரு சின்ன சம்பவம் வந்துச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காட்சி நடக்கும். இந்த படத்தோட இதோட கதாநாயகர் வந்து சங்கர். அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட். அவர் வந்து ஒரு காய்கறி யாருன்னு தெரியாம வளர்ந்து ஒரு சர்வஸ்ட அனுபவம் வந்து அவர் வளர்ந்து அவர் ஒரு சிறந்த மனிதராக உருவாக்கும். அவர் ஒரு கிராமத்துக்கு போவார். அந்த கிராமத்தில் போய் ஒரு நீண்ட காலமாக கூட்டி நடக்கக்கூடிய ஒரு கோயிலை வந்து திறப்பதற்கும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பொருளாதாரங்களில் நல்வடைந்த மக்கள், குறிப்பாக ஆதரவற்ற பெண்கள் வந்து நல்வாழ்வுக்காக அவங்க வந்து மாடுகள்லாம் கலெக்டர் மூலியமாக அவங்களுக்கு உதவி செய்து அவங்களை எப்படி காலமாக அந்த கிராமத்தை எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறதுல தான் அந்த இதோட ஒரு தீம். அந்த படத்தில் நிறைய சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. இதனால சொல்லணுமா சொல்லியிருக்கேன். அதில் வந்து இப்போ கோயில் கூட்டியிருக்கும் ஒரு எஃப்ஐஆர் கொடுப்பாங்க. எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஹைகோர்ட்டில் வந்து ரெட் பெட்டிஷன் போட்டு இல்லை டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டு ஸ்பீடி இன்வெஸ்டிகேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். அரசு வந்து அரசோ காவல்துறை அதிகாரிகளோ தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கும் பொழுது நம்ம நீதிமன்றத்தை அணுகி அதை வந்து செயல்பட வைக்கலாம். அதுக்காக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஒரு குரூப் தலைவர் எல்லாம் சேர்ந்து போகும்போது அது இன்ஸ்பெக்டர் வெளியே இருந்து அப்படி சேர்ந்து உட்காரு. உடனே அவர் காஃபி எடுப்பாங்க. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வருவார். வந்துட்டு அந்த விவரம் பார்த்து ஹீரோ பார்த்து தம்பி போய் காஃபி அனுப்புவாங்க. உடனே விவரம் சரிங்க சார் போகிறேன். சரி பணம் கொடுங்க அப்படின்னோம்னா அவர் அப்படியே வேலை இல்லைன்னு பார்ப்பார். ஏன்னா காவல்துறையினர் வந்து பணம் கொடுக்காமையே யார் போலீஸ் ஸ்டேஷன் வராங்களோ அவங்க என்னென்ன வேணுமோ அப்படி வேணுமோ அதை செய்ய இதை செய்ய அப்படியே சொல்லி பணக்கப்பட்டவர்கள் திருப்பி இப்படியெல்லாம் சொல்லி ஐயா கொஞ்சம் எல்லாமே வேலை பார்க்கணும்னா ஆளு கொஞ்சம் பணம் போட்டு காஃபி ஃபண்டு வச்சு நீங்கள் செலவழிங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் இன்டெரக்டாக வந்து அவர் பேசுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைமுறையில் நீங்கள் ஒரு காவல்துறைக்கு சென்றிருந்தால் தான் அங்கே வந்து என்ன நடக்குங்கிறத வந்து நம்மளால் வந்து இமேஜின் பண்ணணும். அதே போல் நீதிமன்றத்தில் வந்து எப்படி நடக்கும், ஒரு வழக்கை எப்படி கொண்டு போகுது, ஒரு காவல்
நிலையத்துக்கு வந்து இந்த வழக்கறிஞர் ஊருக்கு எல்லாம் போகும்போது அவங்க எப்படி அந்த ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆதரவு பெண்களுக்காக உதவித்தொகை கேட்பாங்க. கலெக்டர் அப்ரோச் பண்ணால் கலெக்டரை பார்க்க முடியாது, போய்வாங்க சார் சொல்லிடுவோம். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அஜிடேஷன் எல்லாம் அந்த ஊரில் இளைஞர்கள் தலைமையில் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் தான் உட்காந்துருவாங்க. அதுக்கு ஒரு கலெக்டர் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு என்ன வெயிட் பண்ணுங்க, போய்வாங்க, உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் செய்வாங்க. அதை பற்றி ஒரு சின்ன கிராமத்தில் ஏறக்குறைய ஒரு 3 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷனில் ஒரு மாடுகளை வச்சு அது ஏறத்தாழ 3 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் வரும்போது அந்த பொருளாதாரத்தை வந்து அந்த கதாநாயகன் மாற்றுவோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பரபரப்பான ஒரு சினிமாவுக்குரிய அம்சங்களோட ஒரு எளிய நடையில் அமைந்த ஒரு முன்மாதிரி நூல் வந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்றாங்க. அதனால் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் இதை பற்றி படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவலை வந்து நம்ம அனுபவத்திலிருந்து அந்த விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் அவருக்கு வந்து சார் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிக்கு வரும்போது பார்த்தேன் 2வது கம்மாய் பார்த்தீங்கன்னா 2வது அப்பார்ட்மெண்ட் இருக்கா, காலேஜுக்கு வர வழியில் மூலக்கரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய கம்மா இருக்கா, அந்த கம்மாயில் அந்த பக்கம் ரோடு போடுறாங்களா, ரோடு எப்படி போடுறாங்க, கம்மாய் கரையை உடைச்சு கம்மாயை நீர்நிலையை அடிச்சு அதுக்குள்ள வந்து சாலையை வந்து அரசு பண்ணிக்கிட்டாங்க இல்லைங்களா. அந்த வழக்கை வந்து எங்கள் அலுவலகத்தில் வந்து அந்த வழக்கை வந்து அந்த ரோடு வந்து போடக்கூடாது, ரோடு வந்து கம்மாய் ஆக்கிரமிக்காமல் கம்மாயோட நீர்பிடிப்பு வந்து குறையாமல் அந்த சாலையை வந்து செய்யணும், கம்மாயோட கரையை வந்து அழிக்கக்கூடாது, கம்மாய்க்கு இந்த பக்கம் ஒரு கோடி மண்ணை கூட அரசு வந்து எடுக்கக்கூடாது, கம்மாயோட நீர்பிடிப்பு பகுதியில் பாதிப்பில்லாமல் சாலை போட வேண்டும் என்று செஞ்சோம். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த மலர் கல்லூரி படித்ததுனால இந்த கல்லூரிக்கு வந்துட்டு போய் இந்த நீர்நிலையை பார்த்ததுனாலும் கிடைத்த அந்த அனுபவத்தை வச்சுதான் அந்த நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்குக்காக செஞ்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து 5 ஜட்ஜ் நேரடியாக வந்து இந்த கம்மாயை வந்து விசிட் பண்ணாங்க. நேரடியாக விசிட் பண்ணி அதிகாரிகள்லாம் வர சொல்லி இந்த நீர்பிடிப்பு பகுதி பாதிக்காத அளவுக்கு அந்த சாலை வசதி செய்ய வேண்டும் என்று ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த உத்தரவுகளை போட்டிருக்காங்க. இதே போல நம்ம இங்கிருந்து படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு சிறப்பான அந்த எதிர்காலம் வந்து நம்மளுக்கு அதிகமான நல்ல எதிர்காலத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. நிறைய நம்ம வந்து இந்த பகுதிகளில் இருந்து வந்திருக்கோம். இணையம் வந்து நம்ம கையில் ரொம்ப கையில் இருக்கு. அதை எப்படி வேணாலும் வாங்கவும் பயன்படுத்தலாம், அழிக்கவும் பயன்படுத்தலாம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை இதே போல நல்ல புத்தகங்களை படிப்பது, ஆக்கப்பூர்வமாக நமது நேரத்தை செலவழிப்பது, கல்லூரி நூலகத்தில் அதிகமாக பயன்படுத்துவது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம காலேஜில் நிறையா கோர்சஸ் வந்து அதை பற்றி நம்ம பார்த்தேன். பார்த்தீங்கன்னா முக்கியமாக சைபர் கிரைம் அப்படிங்கிற அந்த கோர்ஸை பற்றி பார்த்தேன். எப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஏன்னா கண்டிப்பாக ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் சைபர் கிரைமில் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு துறையாக அது ஒரு தொலைநோக்கு நோக்கத்தோட வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஈவன் மதுரை கவர்மெண்ட் லா காலேஜில் கூட தனியாக இது ஒரு பேப்பர் கிடையாது சைபர் கிரைம்ஸ். இந்தியன் பீனல் கோட்டையும் கிரிமினல் லாலையும் வந்து தனி சாப்டர் நடந்தாங்க. ஆனால் இதை 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய அளவு ஒரு கோர்ஸாக வச்சு இது போன்ற அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. மதிய உணவு திட்டத்தை பற்றி நான் பார்க்குறேன். மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம், மதியம் வந்து கேட்டிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இந்த கொரோனா காலம் வரைக்கும் இங்கே வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு திட்டம். மாணவராக இருக்கும்போது மதிய உணவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், என் ஃப்ரெண்டு கொண்டு வர போய் டிஃபன் பாக்ஸ் எத்தனை பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், அந்த காலையில் அவசரமாக கிளம்பும் போது எவ்வளோ நேரத்தில் டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு போகணும், இந்த சூழ்நிலை என்னால் இமேஜின் பண்ண முடியும். ஏன்னா அதெல்லாம் கண்டு இந்த நிர்வாகம் வந்து ஒரு நல்ல திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கு, ஹைலி குவாலிஃபைடு டீச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் கண்டிப்பாக இங்கிருந்து வெளியே போகும்போது ஒரு நல்ல வெற்றி பெறக்கூடிய மாணவராக திகழ்ந்த வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறந்த வெற்றிகளை குறித்து ஒரு நல்ல வெற்றியாளராக வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுப்பதற்கு நன்றி.
ஐயா அவர்களே, அழகுதவில் அழகுமணி அவர்கள் கல்லூரியுடைய சிறப்பையும் அவருடைய இளமை கால மலரும் நினைவுகளையும் நேர்கொண்ட பார்வை சௌராஷ்டிர மக்களுக்கே இருக்கக்கூடிய நேர்கொண்ட பார்வையை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நம்மை இறுதியை வாழ்த்தி விடுகிறார். ஏன் நம்ம மாணவர்களுக்கு வாசல் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம் கல்லூரி மாணவருடைய வாசிப்புகளை கூட்டுவதற்காக மாணவர் வாசகப்பட்ட ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 40 மாணவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். 40 வகையான புத்தகங்களை படித்து அறிஞர் நடத்துகிறார்கள். அதே போன்று மாணவர்கள் கலந்துரையாடல் செய்வார்கள். பெண்கள் இருப்பாங்க. அதை இந்த மாதிரி தோல்வியெல்லாம் மாணவர்களுக்கு வேண்டும் ஊக்குவிப்பு முக்கியமாக அந்த வகையில் இது நமக்கு வேறு ஒரு வேகத்தை கூட்டும் மாணவ செல்வர்களே, இந்த புத்தகமானது உலகத்தில் இருந்தும் படிக்கலாம். படித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நம்முடைய மேலத்தை அவர்கள் மேடம் அவர்கள் இப்போது தோன்றி வாழ்க்கை சில செய்திகளை இருக்குமாறு Good afternoon நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி லைஃப் குரூப்ல என்னையும் பேச வச்சிருக்காங்க. நான் ரொம்ப பேச போறதில்லை. மொத்தமே 2 விஷயம் தான். ஒன்று என்னுடைய அனுபவம், இன்னொன்று வந்து என் மனைவி அவருடைய அனுபவத்தை பேச போகிறேன். முதல்ல என் அனுபவத்தை பேசுகிறேன். நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் டிகிரி தொழிற்கால நான் இன்ஜினியரிங் படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் பெரிய அளவில் இருக்கும், எல்லா கம்பெனிஸும் வரும். ஸோ உங்களை போல நானும் என்ன பண்ணுவேன்னா, பேஸ்மெண்ட் முன்னாடி கேம்பஸில் ப்ரிஃபர் பண்ணுறது, நிறைய படிப்பேன், நிறைய புத்தகம் படிப்பேன். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டில் வந்து பெரிய கம்பெனி போகும்போது காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் கொண்டு இருப்பாங்க, நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ சில வேண்டி ஃபெயிலியர்ஸ் ஆகும். எனக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கு, சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது என்னுடைய ஃபேவரட் ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் கூட தான் நான் டிசிஸ் எல்லாம் பண்ணேன். அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, படிக்கிறது இருக்கட்டும், பட் உனக்கு வந்து இன்னொன்று உறுதுணையாக அவனுக்கு வேணும் அப்படின்பாரு. அது என்னன்னா, நான் வந்து சென்னையில் படிக்கும்போது என்னன்னா, எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, சிலேபடி தனியாக தான் இருப்பேன், நைட் ஃபுல்லாக படிப்பேன். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, படிப்பு தவிர வேறு ஏதாவது புத்தகத்தை படிக்க சொல்லுவார். அப்போது அவர் கொடுத்த புத்தகம் தான் மில்க் அண்ட் கெமிஸ்ட்ரியான ஒரு புத்தகம். மேபி நீங்கள் ஃபியூச்சரில் போகும்போது அந்த புத்தகத்தை பார்க்கலாம். அது ஒன்றாவது பார்க்க மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குது. அந்த புத்தகத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒன்றும் இருக்காது. நீங்கள் எங்கெங்கே டிமோட் ஆகிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு ஸ்டோரி சொல்லி எப்படி உங்களை உற்சாகப்படுறது அந்த மாதிரி இருக்கும். அந்த புத்தகத்தில் என்ன இருந்ததோ அதுக்கு கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கு. இது வந்து என்னுடைய அனுபவம். ஸோ நீங்களும் இப்போ படிக்க ஆரம்பிப்பீங்க, நிறைய மார்க் எடுக்கணும்னு ரொம்ப சீரியஸாக படிப்பீங்க, பிளேஸ்மெண்ட்டுக்காக படிப்பீங்க. படிக்கும்போது அதோட இந்த மாதிரி சிறு டைம் எடுத்துட்டு டிவியேட் பண்ணிட்டு வேறு புத்தகங்களையும் படிக்க பாருங்க. திருக்குறள், பகவத்கீதை, குரான், அதே போல் இந்த மாதிரி பிலாசபிக்கல் புக்கும் படிக்க பாருங்க. இது படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது உங்களுக்கு இன்னொரு கை, இன்னொரு அப்பா அம்மா, இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகும். அதுக்கு முதல். ரெண்டாவது, என்னுடைய வயசுடைய தாத்தா பற்றி சொல்லணும்னா, அவர் பன்முகம் சார்ந்தவர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, அவர் ஜுடிஷியல் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டோம், ஃப்ரீயாக இருக்கும், இன்க்ளூடிங் என்னையே சேர்த்து சொல்லுங்கள், நானும் ஒரு ரிட்டையர்மெண்ட் வாங்கி ஃப்ரீயாக இருக்கும்னு தான் நினைப்பேன். பட் அவர் அதோட இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்னா, தான் சமூகம் சேர்ந்து எல்லாரும் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு SC/ST மக்கள் மண்புழுமை இருக்குங்களா, அந்த ஹஜ்ராத் கம்பெனியில் வந்து அவர் லீட் எடுத்து அங்கே நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே, ஏன்னா கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஜுடிஷியல் ப்ராசஸ், ஏன்னா அவங்களுக்கு என்ன ஜுடிஷியல்னு தெரியாது. ஸோ அவர் அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு சில வருடம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க எல்லா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், மொழி பற்றாளர் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் அவர் ஒரு மொழி பற்றாளர். ஏன்னா ஒரு மொழி இருந்தால் தான் அவருடைய கலாச்சாரம், அறிவியல் எல்லாமே தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சௌராஷ்டிர மொழி அறியக்கூடாதுன்னு சொல்லி திருக்குறளை வந்து சௌராஷ்டிராவில் மொழிபெயர்க்கிறது, அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு சௌராஷ்டிரத்தில்.
நான் கூட சில பேருக்கு கேட்பேன், நான் அமெரிக்காவில் இருக்கனால எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கேட்பேன், உங்களுக்கு என்ன வேணும்னு. அவர் இது வரைக்கும் தனக்காக எதுவுமே கேட்கறதில்ல. அவர் வரும்போது தான் சொல்கிறது ஒன்று தான், இந்த வாட்டி நான் இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ண போகிறேன், அந்த ரிலீஸுக்கு மட்டும்தான் இந்த பணம் தேவைப்படும், அந்த பணம் தேவைப்படும். அவருக்காக எதுவுமே செஞ்சதில்லை. அவர்கிட்டையும் கேட்டேன், இந்த புத்தகம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஏன்னா எடிஸே சொன்னேன், ஏன்னா கல்லூரி மாணவர்கள்லாம் எதுக்கு இந்த புத்தகம் படிக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் தோணும். அப்புறம் அவர் சொல்லுவார், உங்களை போல ஒருவர் 2 பேர் படித்து அது புரிந்து இன்னொருத்தர் சொல்லிக்கிறாங்க, அந்த அனுபவமே போதும். என் வாழ்நாள் கூட அவர் இருக்கிறார்களே அந்த புத்தகம் இருக்கு. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட், இந்த புக்கு நான் இன்னும் படிக்கல, உண்மையாக வந்துடுறேன், நான் கொஞ்சம் தூரம் தான் படித்தேன். அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏன் வந்துட்டாருன்னா, அவரும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, சுயமரியாதை. ஸோ அவர் ரொம்ப சுயமரியாதை உள்ளவர். ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா, அவருடைய பணத்தில் தான் ஏதாச்சும் செய்யணும். இந்த எழுதுகிற புத்தகம் கூட இது வரைக்கும் அவர் யார்ட்டையும் டொனேஷனோ அந்த மாதிரி வாங்குறது, நாங்களாக விருப்பப்பட்டு சில பேர் கொடுப்போம். இல்லைன்னா அவர் வர பென்ஷனில் அவர் போக மிச்சம் உள்ள எல்லா பணமும் இந்த மாதிரி புத்தகங்கள் கொடுக்குறாங்க. ஸோ again, once again, thank you. I know that it takes longer time, but once again, thanks a lot. இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து மதுரையில் தோன்றி மதுரை தமிழ் பேசுகின்ற அழகு தமிழ், எங்கு சென்றாலும் தமிழ் மொழியை மறக்கக்கூடாது, தமிழ் தமிழை வளர்க்க முடியும். நிச்சயமாக அமெரிக்காவின் கனடாவில் தமிழை வளர்க்க முடியுமாறு நிச்சயமாக நமக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவுரை. கேள்வி நீங்கள் வெல்லலாம், நீங்கள் வெல்லலாம் புத்தகத்தை படிப்பாங்க. அதில் சிறு சிறு துறைகளோடு நம்முடைய நடைமுறை வாழ்க்கை சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கேயும் மனதில் நிறைய பிடிப்பாங்க. நீங்களும் அதை பெற வேண்டும். Good afternoon, students. First of all, I would like to extend my gratitude to the present here and give me this opportunity to speak a few words. So, self-respect student, I am very grateful and honored to receive the book written by my own grandfather, Mr. Viswanathan. So, this idea of writing this book is having infusing the Saurashtra culture and language in the book and giving the progress of the students, how their lives should be progressive and how they should have their lives, how they should mold their life to achieve success in their life is the idea of this. So I am deeply honored to be a part of my grandfather's ceremony, book release ceremony, self-respect student, and I encourage everyone to read this, to gain a deep understanding of this book and have an idea and motive in your life to get success and progress in your life. So just a few words away. Thank you so much for giving me this opportunity. நன்றி வேடமோரே, மனதிலே மகளிருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உங்களெல்லாம் பேசுனா நீங்க ரொம்ப தயங்குவீங்க, வேற எங்களுக்கு பேசுனாங்க. இந்த மாதிரி புதுமை பெண்ணாக நடக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தோம்னா ஒரு நிகழ்ச்சி கூட கிடையாது, ஏதோ ஒரு வகையில் நம்ம தகவலை சொல்லிக் கொண்டே இருக்கோம். அதை உருவாக்கணும். வேறு ஆளுநர் குடும்பங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் நம்முடைய அன்பு பேராசிரியர் நலவீரர்கள் விளைவுகள் ஆராய்ச்சியை மிக சிறப்பாக உணர்ந்து இருக்கக்கூடிய எம்பி கணேசன் அவர்கள் நிர்ணயம் செய்வார்கள். கல்லூரிய செயலர் டாக்டர் உமேஷ் சார் அவர்களுக்கும், கல்லூரிய கவுன்சில் பொருளாளர் பாஸ்கர் சார் அவர்களுக்கும், ஆர்பிஆர் சுப்ரமணிய சார் அவர்களுக்கும், கணேசன் சார் அவர்களுக்கும், பிஜே பிரசிடர் சார் அவர்களுக்கும், நம் கல்லூரியில் நம்மெல்லாம் மரியாதை செய்கின்ற கேப்டன் கே.ஆர். ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்குபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த
தமிழ்துறை பேராசிரியர், எல்லாசிரியர், தமிழாசிரியர் ஐயா உபேந்திரன் அவர்களுக்கும், மேலிருக்கும் பெரியவர்களுக்கும், முன்னாள் பேராசிரியர்களுக்கும், இன்னார் பேராசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் உறவினர் நினைக்கிறேன். புக் ரிவ்யூ இது நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு செகண்ட் இயர்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பாக கேட்கணும். ஸோ many of us spoke in Tamil as well. I would like to speak in Tamil because the purpose of this book release to make you all understand what the book is. The book என்ன இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அந்த தமிழ் நம்ம சொல்ல நினைக்கிறேன். புக் ரிவ்யூ அப்படின்னு சொன்னாலே என்ன புக்கோட டைட்டில் சொல்லுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி தான் புக்கோட பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட். The title itself it gives message to us how a student must be. Here I think that the student means not only school going students or college students. Those who are having the habits of reading, those who are having the habits of learning, they are all considered as a student. So here, from the beginning to end, there are 12 chapters. There are 12 chapters in this book. In these chapters, the author has connected all the chapters coherently. There is no misconception. Every chapter has a connection from the beginning to end. If you see the development, if you take time to explain the whole story, if you take the time, I will read out the chapters of this book. Discharge of dispute, further steps on fire, political steps by advocate, order by High Court, dairy farm development, master of dairy and beef unit, love probing, transparency and complications, light of the truth, awesome, unawesome, unseen, intercaste marriage, business investment. Do you know who is author of this book? Can you tell me? Who is author of this book? Send respect student. Student, please. Sattama. Okay. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா $20 ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதோட புக்கோட ஆத்தர் பப்ளிஷர் ரெண்டுமே இந்தியன் புக் கான்செப்ட் தான். ஓகேவா? இந்த புத்தகத்தோட விஷயத்தை நான் தமிழ் சொல்லி சாப்பிட முடிச்சுறேன். ஒரு ஆர்ஃபன் சங்கரா அப்படி ஒரு கேரக்டர் வந்து மெயின் கேரக்டர், இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ப்ரொட்டகனிஸ்ட் சொல்லுவோம். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபன் ஹவுஸ் வந்து வாழ்ந்துருக்காரு. திடீர்னு வந்து ஆர்ஃபன் ஹவுஸ் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எல்லாம் வெளியே போட்டு சூழல் ஏற்படுது. அப்போ வந்து அந்த சங்கரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவர்கள் சேர்ந்து மற்ற ஆர்ஃபன் ஹவுஸ் போனால் நான் தனிப்பட்ட வாழ்ந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து அவர் உள்ளே சொல்கிறாங்க. அவருடைய தந்தையோட பேர் வந்து சுந்தரையர். அவர் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் உள்ளே வைக்கிறாங்க சொல்றாங்க. இவர் அவர் பார்த்துக்காக போறாரு. பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து திண்டுக்கல் விலேஜ் போனதாக பார்த்தீங்கன்னா மாட்டுவண்டியில வக்கையில வந்து போறாரு. எனக்கு முன்னாள் பேசிய லாரிஸ் சொன்னாங்க சினிமாவில் வர மாதிரி. அப்போ எனக்கு தான் அன்னைக்கு ரொம்ப தோணுச்சு. எப்படி சந்திரபை பக்கத்தில் ரஜினிகாந்த் தான் அந்த மாட்டுவண்டியை பார்த்து முடிச்சுட்டு பள்ளியில் மாட்டு வண்டி போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி அந்த இமேஜினேஷன் அது ரொம்ப ஆச்சு. அப்போ அங்கே போகும்போது அந்த மாட்டுவடியா படிக்கிறாரு அவருடைய அப்பா பற்றி. அப்போ அவர் பற்றி விவசாச்சு. ஆனால் அவர் வீடு வந்து கோயில் பக்கம் டேங்க் இருக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டேங்க் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. அங்கே போட்டு பார்த்தீங்கன்னா உதவி பண்ண கருப்பையாக போனான்னு சொல்றாரு. அவருடைய மனைவி எடுப்பார். இப்படி அவங்க உதவி பண்ண வராங்க. உதவி பண்ணும்போது அந்த வில்லேஜ் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோயில் வந்து அரைச்சி கிடக்கு. அப்போ வந்து கருப்பையா வந்து என்ன பண்ணுறாரு சொன்னால் அவருடைய கோயில் வந்து கிடக்குன்னு சொன்னால் இவர் வந்து என்ன பண்ணும், அவருடைய கோயில் சொன்னா என்ன பண்ணோம்னா இவருக்கு பிரிஸ்தாங்க தான் அப்படின்னு சொல்லி வில்லேஜ் பிரசிடென்ட் பெரியசாமி வந்து கூப்பிடுறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த பெரியசாமி வந்து என்ன பண்றாங்க, நீங்க சரியான காரியம் இந்த கோயில் வந்து பிரிஸ்தாங்க அப்பா சிறப்பா செய்யலாம். ஆனால் இங்க கூடிய சில சாமி நம்மாவரால் வந்து இந்த கோயிலுடைய சிலைகள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அதனால கோயில் சிறப்பு கோயில் அரசிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணலாம், இந்த கோயில் வந்து முயற்சி இந்த கோயில் வந்து என்ன பண்ணி சிறப்பாக சொல்றாங்க. இதில் என்ன பண்ணுறாரு சந்திராவா கோயில் கொண்டா கேஸ் போலீஸ் போகிறாங்க. அந்த போலீஸ் என்ன நடந்துச்சு சொல்லி லாயர் சொன்னாங்க. ஏன்னா அதுபடி என்னன்னா
போலீஸ் போய் முடிச்சுறாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, போலீஸ்ல இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கும்போது அந்த நிலைக்கான ரீசன் சொல்லி வருத்தப்படாது. ஆனால் அடுத்த காலத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எதுவும் வருத்தப்படல. இவங்க வந்த ஊடகத்தில் வரலாம் சொல்லி கரெக்டாக சொல்லிட்டாரு. யாருக்கு வந்து எந்த உதவி கேட்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க பேசும்போது ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, சார் நீங்க வந்து கிறிஸ்டினா இருக்கீங்க, இந்து கோயில் போயிருக்கீங்க, எங்க கோயில் வந்து பிறகு நீங்க என்ன பண்ணலாம் உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு உங்களுக்கு கிறிஸ்டினா பண்ண கோயில் அவங்க திறக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சார் நீங்க உதவி பண்ணுங்க. அவர் ஜேம்ஸ் வந்து என்ன சொல்றாரு, நான் கண்டிப்பாக உதவி பண்ணி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அதான் நீங்க எந்த ஒரு முயற்சி அவர் எடுக்காம இருந்தாரு. இதை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் எடுக்காம இருக்குமே ஒரு என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு என்ன ப்ராசிக்யூட்டர் அப்போதான் சார் வந்து அழகுமணி சார் அவருடைய பேர் தான் கீழே வருது. இந்த நாவல் இந்த ஷார்ட் நாவலையே அவருடைய பேர் ஷார்ட் வச்சுருக்காங்க. அழகுமணி கேரக்டர் வந்து வராங்க. அந்த அழகுமணி நாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராமணி ஊர் கிராமம் வந்து தாண்டி வாதாடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எழுத்து வாதாடக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சங்கராமணி அவருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃப் ஸ்டேட் வாதாடி சொல்கிறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்குறாங்க, ஏப்பா அந்த கோயிலுக்கு சரடான கல்லுதான உடனே உடனே நீங்கள் வளர்க்க போகிற சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, அப்படியா அப்படின்ட்டு அங்கே வந்து எங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, நல்ல தபாலை கூப்பிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் கொடுத்து சொல்கிறார். சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கும் அந்த சுப்ரீம் கோர்ட் செக்ரட்டரி எழுத சொல்கிறாரு. எழுத சொல்றதுக்கு இந்த பேர் டெம்பராக இருக்குது. எழுதுனா பேர் என்ன பண்ணுறாங்க, தபாலை சொல்லி பிடிக்க சொல்கிறார். அதுக்கு நான் பிடிக்க முடியாது, ஏன்னா அது சீஃப் ஜஸ்டிஸ் பேர் இருக்கு, ஜட்ஜோட நான் பிடிக்க முடியும், அதனால் பிடிக்க முடியாது அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இப்படி ஒரு சாதாரண பேப்பர் சீஃப் ஜஸ்டிஸ் பேர் எழுதுமே அந்த பேப்பர் வேல்யூ ஆகுதோ அந்த மாதிரி நான் கல்லோட கல்லா இருக்கும்போது கல்லா சாமியோட சரியா மாறும்போது அந்த பவர் புரியுது. அதனால என்ன பண்ணணும், அதை அந்த சாமியோட முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி சொல்லி அந்த விளக்கத்தை அவர் என்ன பண்றாரு கொடுக்குறாரு. அவர் கொடுத்தவங்க என்ன பண்ணா அவருக்கு ஜஸ்டிஸ் என்ன பண்றாங்கன்னா விஸ்வநாதையன் அவர் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கோயிலை திறக்கலாம், அந்த கோயிலை திறக்கவிடாமல் பண்ணதுக்கு அந்த கோயில் சேதப்படுத்தின கற்பனர் அந்த கூட்டத்தை என்ன பண்ணோம் உடனே அரசு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதன்படி அரசு ரீதியாக என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. எடுத்த வந்து பீஸ்க்கு வந்து வருகிறாரு. அப்போ வந்து கோயிலுக்கு தேவையான நீ இதெல்லாம் வழி இல்லையா அப்போ வந்து வீட்டு கோயில் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கற்பையாக கூட்டாளத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, மாடு வாங்குறாங்க. இப்போ மாடு வந்து பண்ணுறாங்க வில்லேஜ் அட்மாஸ்பியர், ஏன்னா சைல்டுஹுட் அவங்க கிராமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாடு வாங்கணும்னா துணியை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 1 நிமிஷம் 1000, 2 நிமிஷம் 2000, 3 நிமிஷம் 3000 கேட்பாங்க. அதான் சாப்பிட்டு வெளியில் அதை கொடுக்குற காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஈஸி. ஒரு எழுத்தாளர் வந்து உருவாவதில்லை, எழுத்தாளர் உருவாக்கப்படுகிறார்கள், அவர்களால் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தனக்கு